அனைவருக்கும் வணக்கம். 7/7/2026 அதாவது ஜூலை 7 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முக்கியமான ஒரு மேஜிக் டே அப்படின்னு சொல்லலாங்க. மாதம் ஒரு முறை வரக்கூடிய முக்கியமான நாள் இது. 7/7 அப்படிங்கிறது முக்கியமான நாள்னே சொல்லலாம். இதை தவற விட்டிங்கன்னா இனிமேல் அடுத்த மாதம்தான் உங்களுக்கு வரும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய முக்கியமான மிகச்சிறந்த நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முருக பகவானுக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறதுனால நமக்கு மென்மேலும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைய நல்ல ஒரு வாய்ப்பு. காலையில் 7 மணி 7 நிமிடம் இதை தவற விட்ட நீங்கள் மாலையில் 7 மணி 7 நிமிடம் இந்த மணி நேரத்தில் உங்களோட வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நாளில் உங்களோட வழிபாட்டு முறையை வைங்க. அது உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறனால முருக பகவானை நினைத்து இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வைக்கிறது மிக மிக விசேஷங்க. மறந்தும் இருந்துடாதீங்க. இந்த 7/7 அதாவது 7 மணி 7 நிமிடம் மாலை கூட இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம். வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த 7 மணி 7 நிமிடத்திற்கு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வச்சு உங்களோட வழிபாட்டு முறையை வைங்க. என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ இந்த முக்கியமான நாளில் மேஜிக் டே அதாவது அப்படின்னு சொல்கிற முக்கியமான நாளில் பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த முக்கியமான நாளில் இந்த நாளில் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு வேண்டுதல்களை ஒன்றையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆலயத்திற்கு செல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆலயத்துக்கு போய் உங்களோட வழிபாடை செய்யுங்க. இந்த நாளில் அதுவும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நீங்கள் அந்த முருகன் கோயிலை 3 முறை வலம் வாங்க. இன்றைய நாளில் 3 முறை வலம் வாங்க. வேலை கிடைக்க வேண்டும். எனக்கு நான் நினைத்து கொண்டிருந்த வேலை, அதாவது அரசாங்க வேலையாகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலையாகட்டும், அது எதுவோ அந்த வேண்டுதல்களை இந்த நேரத்தில் இந்த முருக பகவான்கிட்ட வைங்க. ஆலயத்தை 3 முறை அந்த கல் உப்போடு சுற்றி வாங்க. சுற்றிட்டு வெளியில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் உப்பை கொட்டியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொட்டுங்க. இல்லைனா வெளியில் அந்த உப்பை கொட்டிடுங்க. கண்டிப்பாக இந்த முக்கியமான நாளில் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு நம்பிக்கையோடு உங்களோட வழிபாட்டு முறையை செய்யுங்க. கமெண்ட் செக்ஷனில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். முருகனோட அருளால் உங்களோட வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற்றி கொடுக்கப்படும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.